அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காசாவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தாக்குதல்கள் தொடர்ந்தும் 693 நாட்களாக இன்றைக்கும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் காசாவில் இதுவரைக்கும் 79,000 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் காசாவில் கிட்டத்தட்ட 1,53,000 சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம். இந்த சந்தர்ப்பத்திலும் தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவினுடைய அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 59 அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்திகள்ல இஸ்ரேல் காசா முழுவதும் ஒவ்வொரு நாளும் பாரிய குவாட் காப்டர் தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள், வான்வழி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதிலும் அண்மைய நாட்களாக ஒரு நாளைக்கு சராசரியாக 7 தொடக்கம் 10 ரோபோ அட்டாக்குகளை காசா மீது இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கு. ரோபோ அட்டாக்னு எதை சொல்றாங்கன்னா குவாட் காப்டர் அல்லது ட்ரோன் அட்டாக்கை தான் சொல்றாங்க. இந்த ட்ரோன்கள் மூலமாக 7 அல்லது 10 தாக்குதல்கள், மிக முக்கியமான தாக்குதல்களை இஸ்ரேல் காசா மீது நடத்துகிறது. ஒவ்வொரு ரோபோக்களும், ஒவ்வொரு ட்ரோன்களும் 7 டன் வெடிமருந்துகளை சுமந்து செல்கிறது. 7 டன்னா ஒரு நாளைக்கு 10 அட்டாக் பண்ணுவாங்கன்னா 70 டன் குண்டுகள், 70 டன் வெடிமருந்துகள் ஒரு நாளைக்கு காசா பகுதிகளில் வீசப்படுகிறது, போடப்படுகிறது. அப்பாவிகள் மீது கொன்று குவிப்பதற்காக இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்துகிறது. 70 டன்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 70,000 கிலோகிராம் குண்டுகள் காசாவுக்குள் ஒரு நாளைக்கு போடப்பட்டு வருகிறது அண்மைய நாட்களில் என்கிற செய்திகளை நம்ம இன்னைக்கு அதிர்ச்சிகரமாக பார்க்க முடிகிறது. ஏன்னா காசாவினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிற நேரத்தில் இப்படியான அநியாயங்கள் நாம் வாழுகிற காலகட்டத்தில் நடந்து வருகிறது. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராகவும் தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். ஒரு நாளைக்கு 70,000 கிலோ வெடிமருந்துகள் காசாவிலே போடப்படுகிறது என்றால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான ஒரு அழிவை இஸ்ரேல் காசாவுக்குள் செய்து வருவதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காசாவினுடைய மக்கள் தொகை அடர்த்தியாக இருக்கக்கூடிய காசாவினுடைய பகுதிகளில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு குறைந்த 60,000 பொதுமக்கள் இருக்கிறார்கள் என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம். தற்போது காசா சிட்டி மேல தான் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறது. காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் காசாவை விட்டு வெளியேற முடியாது என்று மிக திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள். ஏன்னா நாங்க எங்க போனாலும் எங்களை கொல்லத்தான் போறீங்க, எனவே காசாவுக்குள்ளேயே நாங்க இருந்துடுறோம் என்று சொல்லி எங்களை என்ன செய்தாலும் நாங்கள் காசாவை விட்டு வெளியேற மாட்டோம் என்று விடாப்பிடியாக அந்த மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசா மக்கள் மீது ஒரு நாளைக்கு 70,000 கிலோ வெடிமருந்துகளை போட்டு தாக்குதல்களை நடத்துகிறது இஸ்ரேல் என்கிற இந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல நேற்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய சவுதி கெசட் வெளியிட்ட ஒரு செய்தியை பற்றியும் நாம் பார்க்க வேண்டும். ஏன் இந்த செய்தியை பற்றி பார்க்கணும்னா, என்ன மாதிரியான நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு காரியத்தை சவுதி அரேபியா செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் ஜனநாயக ரீதியாக ஓட்டு போட்டு தலைவர்களை தேர்வு செய்கிற ஒரு நாடு அல்ல. அவங்க மன்னராட்சியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடு அரசியல் செய்ய வேண்டிய எந்த தேவையும் இயற்கையாக கிடையாது. ஏன்னா அரசியல் பண்ணுறதுக்கு அடுத்த எலெக்ஷனில் வெல்லணுங்கிற தேவை இருந்தால் தானே அந்த அரசியல் பண்ணணும். எலெக்ஷனே இல்லைன்னும் போது எதுக்கு அந்த தேவைங்கிற கேள்வியும் எழக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சீப் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்கல்ல, கீழ்த்தரமான அரசியல் என்று பார்க்கப்படுகிற ஒரு வேலையை இன்றைக்கு சவுதி அரேபியா செய்திருப்பதை நம்ம பார்க்க முடியும்னா, சவுதி கெசட்டினுடைய செய்தி தொகுப்பை நீங்க இதில் பார்க்கலாம். இதுதான் சவுதி கெசட்டினுடைய முன்பக்கத்தை பார்க்குறீங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், காசா மக்களுக்கு சவுதி அரேபியா வழங்கி இருக்கக்கூடிய உதவிகளுக்கு காசா மக்கள் நன்றி தெரிவிக்கிறார்கள் ஒரு பொம்பளை பேசுகிற ஒரு வீடியோவையும் போட்டு பின்னாடி சவுதி அரேபியா கொடுக்கிற அந்த பொருட்களுடைய சில காட்சிகளையும் போட்டு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். நம்ம என்ன கேட்குறோம்னா, சவுதி அரேபியா காசாவுக்கு உதவுவது, அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் உதவி கொண்டிருக்கிறது. எல்லோருமே வான்வழியாகத்தான் உதவி கொண்டிருக்கிறார்கள். ஏர் ட்ராப்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஏர் ட்ராப் பண்ண வேணாம் என்று ஐநா தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நேரத்தில்
அங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? யுத்தத்தை நிறுத்துவது, உடனடியாக இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது, அந்த 25 லட்சம் மக்களை பாதுகாப்பது. இது அந்த மக்களுக்காக மட்டுமல்ல, அந்த நாட்டில் தான் இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலமாக இருக்கக்கூடிய புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவும் இருக்கிறது. சவுதி அரேபியாவில் மக்கா மதீனா 2 புனித தலங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஜெருசலத்தில் நம்முடைய 3வது புனித தலம் இருக்கக்கூடிய நிலையில் அதை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டியவர்கள், நாங்கள் காசா மக்களுக்கு உணவு கொடுத்து அந்த மக்கள் எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணினாங்க என்று சொல்லி ஒரு பெரிய கட்டுரையை எழுதி இருக்கிறாங்க. அதில் கேஸ் ரிலீஃப் ஃபண்ட் மூலமாகத்தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், மன்னருடைய உதவி இது, மன்னர் இந்த உதவியை கொடுத்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எங்களுக்கு நிறைய இந்த உணவுகள்லாம் கிடைச்சி ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா 2007 கட்டித்தந்த ஒரு ஸ்கூலில் தான் நாங்கள் தங்கிக்கிட்டு இருக்கிறோம் என்றெல்லாம் அந்த மக்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் உதவி செஞ்சா அந்த உதவி செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலையை தற்போது சவுதி அரேபியா செய்து வருவதை நம்ம பார்க்க முடியும். எந்த நாடு எதை செய்யணும், எதை செஞ்சுக்கிட்டு இருக்குது என்கிறத நினைக்கும் போதுதான் மனவருத்தமாக இருக்கிறது. இந்த செய்தியை பார்த்து முடிய இதை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலை எடுத்த காரணத்தினால தான் இதையும் கொண்டு வந்து சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த சவுதி என்ன பண்ணுகிறது தெரியுமா என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் இதையாவது கொஞ்சம் பாருங்க. இந்த மாதிரி உணவுகளை சவுதியை விட கூடுதலாகவே மற்ற நாடுகள், அப்படி பார்த்தா ஜோர்தான் நிறைய ஏர் ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க, ஜோர்தான் தான் கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதை செய்ய வேணாம்னு ஐநா சொல்லிக்கிட்டு இருக்குது. உணவு கொடுக்கிறது ரஃபா பார்டர் திறங்க, ரஃபா பார்டரை கூட ஈஜிப்திடம் சொல்லி திறக்க வைக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா இதை ஒரு பெருமையாக பேசுவது பெருமையா இழிவா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த சந்தர்ப்பத்தில் காசா மீதான யுத்தத்தை நிறுத்த கோரி இஸ்ரேல் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவிவை ஒட்டி நடந்த ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சியை தான் பார்க்குறீங்க. இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ வெளியேற்றப்பட்ட அன்றைக்கு என்ன மாதிரியான ஒரு போராட்ட களமாக கோல்ஃபேஸ் இருந்ததோ அதே நிலையை நீங்க இங்க பார்க்க முடியும். முழுவதுமாக நிரம்பி வழியக்கூடிய மக்கள் காசாவினுடைய யுத்தத்தை நிறுத்த வேண்டும், அங்கிருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கைகளை விடுத்து தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது. இஸ்ரேல் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஐடிஎஃபினுடைய இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸினுடைய மிக முக்கியமான ஒரு அதிகாரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலி ஹயோம் உள்ளிட்ட இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக ஹரேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சட்டவிரோதம் என்றால் என்னவென்பது எங்களுக்கு தெரியும். ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அதிகாரி சொல்றாரு, எது சட்டவிரோதம் எது சட்டவிரோதம் இல்லை என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். காசாவில் நடக்கக்கூடிய தற்போதைய யுத்தம் சட்டவிரோதமான ஒரு யுத்தம், சர்வதேச விதிமுறைகளை மீறிய ஒரு யுத்தம். காசாவில் கித்தியோன் படைப்பிரிவு, அதாவது இப்போ நடக்கக்கூடிய அட்டாக்கு அவங்க கித்தியோன் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க, இப்போ காசா அட்டாக்கு கித்தியோன் 2 வச்சிருக்கிறாங்க. கித்தியோன் 2 எங்கேயும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கித்தியோன் 2 என்கிற பேரில் இந்த வாட்டி யுத்தம் பண்ணினா ஏற்கனவே பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கிறதுனால அது பெரிய பாதிப்புகளை உண்டாக்குங்கிறதுனால கித்தியோன் 2 அவங்க இந்த வாட்டி சொல்றது கிடையாது. ஆனால் கித்தியோன் 2 தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அட்டாக்கு பேர் அது. இந்த கித்தியோன் படைப்பிரிவுகளுடைய தாக்குதல்களில் நிறைய டேங்குகள் உள்ளே அனுப்பப்பட்டு அப்பாவிகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது நான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். பெரும்பான்மையை பிரதிநிதித்துவப்படுத்தாத ஒரு தீவிரவாத பயங்கரவாத குழுவால் இயக்கப்படுகிற ஒரு யுத்தத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ராஜினாமா செய்திகளில் சொல்லிட்டு, அதனால தான் நான் ஐடிஎஃப் விட்டு வெளியே போறேன் அப்படிங்கிறாரு. நான் ஏன் ராஜினாமா பண்றேன்னா, நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்கள் யுத்தத்தை நிறுத்த சொல்றாங்க. ஆனா ஒரு சிறிய தீவிரவாத குழு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நாங்க காசாவில் யுத்தம் பண்றோம்ங்கிற பேர்ல அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை அழிக்கிறோம் என்கிற பேர்ல அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இதை தாங்கிக் கொள்ள முடியாது. அரசியல் காரணங்களுக்காக கைதிகள், காசாவில் இருக்கக்கூடிய பணைய கைதிகள், இஸ்ரேலுடைய ராணுவ சோல்ஜர்கள், பொதுமக்களுடைய உயிர்களை எல்லாம் தொடர்ந்து விலை கொடுக்க முடியாது. எனவே நான் ராஜினாமா செய்கிறேன் என்று இந்த அதிகாரி ராஜினாமா செய்ததற்குரிய காரணங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிற செய்திகளையும் நம்ம இன்னைக்கு பார்க்கிற அதே நேரத்தில் எடியோத் அஹ்ரோனோத், இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஒரு பத்திரிகை வைநெட், அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, ஜாய் டவுன் பகுதிகளில் ஒரு பாரிய தாக்குதல் தற்போது நடைபெற்று வருது. காசா சிட்டிக்குள்ள நினைத்து பார்க்க முடியாத ஒரு அட்டாக்கை இஸ்ரேல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு பதிலடி அட்டாக்குகளையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த பதிலடி தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கவச படை பிரிவு இருக்கிறாங்களா இல்லையா, மெர்காவா டேங்கை கொண்டு போற
போற படைப்பிரிவு, இந்த படைப்பிரிவினுடைய துணை தளபதியை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் குறிவைத்து அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. இது பெரியதொரு இழப்பாக அவர்களுக்கு மாறி இருப்பது மட்டுமல்லாமல் ஜாய் டவுன் பகுதிகளில் 2 வாரங்களுக்குள்ளாக நாங்கள் தாக்குதல்களை முடிப்போம் என்று சொன்ன இஸ்ரேலிய ராணுவத்தால் தாக்குதல்களை முடிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஜாய் டவுன் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதையை கண்டுபிடித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை பல நாட்களுக்கு முன்பதாக அறிவிச்சிருந்தாங்க. அந்த சுரங்கப்பாதை கைவிடப்பட்ட ஒரு சுரங்கப்பாதை என்று சொல்லி இருந்தது பாலஸ்தீன விடுதலை ராணுவம். இங்கே என்ன கவனிக்கணும்னா, காசாவில் இருக்கக்கூடிய பூமிக்கு கீழே முழுவதும் சுரங்கப்பாதைகள் இருக்கிறது. இந்த சுரங்கப்பாதைகள் ஒன்றோடு ஒன்று ஜாயிண்டாக இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள் என்றுதான் சர்வதேசம் முழுவதும் பேசப்படுகிறது. ஆனால் ஒரு ஷாக்கான விவகாரம் என்னன்னா, ஒரு சுரங்கப்பாதையை கண்டுபிடித்ததாக இஸ்ரேல் சொல்லி அந்த சுரங்கப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு 250-300 மீட்டர் போனாங்கன்னா அதை தாண்டி போறதுக்கு எந்த பாதைகளும் இல்லாத ஒரு நிலை அவர்களுக்கு உண்டாகி விடுகிறது. காரணம் என்னன்னா, அதை தாண்டி போகும்போது அதை கைவிட்டுட்டு போயிட்டாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முழுவதுமாக அதை துண்டிச்சுட்டு போயிடுறாங்க. வேற எந்த சுரங்க பாதைகளோடும் தொடர்பு இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதை எப்படி பண்றாங்கிறது யாருக்கும் தெரியல. ஆனால் இந்த சுரங்கப்பாதை தான் ஏற்கனவே கைவிடப்பட்ட சுரங்கப்பாதையாக இஸ்ரேலாலே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சுரங்கப்பாதையை மீண்டும் தயார் செய்து அதன் வழியாக வந்து தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு சுரங்கப்பாதையை அழிப்பதற்கு தெரிகிற பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு யுத்த காலத்திலேயே மீண்டும் அதை உண்டாக்கி அதனோடு ஜாயிண்ட் பண்ணி அதுக்கு அதே வழியாக வந்து தாக்குதல் நடத்துவதற்குரிய உக்தியை அவர்கள் மிக தெளிவாக கையாண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஜாய் டவுன் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் அவர்களுடைய திறமைகளை கண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதிர்ச்சி அடைகிறது என்கிறது எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பார்க்கிற அதே நேரத்தில் பிரித்தானியா இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், இந்த பாலஸ்தீன விவகாரத்தில் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே பிரிட்டன் தான். 2ஆம் உலக மகா யுத்தத்தில் இவங்க தான் பாலஸ்தீன நாட்டுக்குள்ளே இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை உண்டாக்கி இவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கியதே பிரித்தானியா தான். இந்த பிரித்தானியா தற்போது களம் மாறி இருக்கிறது. ஆஸ்திரேலியாவினுடைய நிலை மாறி இருக்கிறது, நார்வேயினுடைய நிலை மாறிவிட்டது, ஸ்பெயினுடைய நிலை மாறிவிட்டது, இத்தாலி திரும்பி பார்க்கிறது. இப்படி ஐரோப்பாவினுடைய பல நாடுகளிலும் பாலஸ்தீன ஆதரவு பேரியக்கங்கள் உருப்பெற்று பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கணும் என்கிற நிலைகள் எல்லா நாடுகளிலும் உருப்பெற்று வரக்கூடிய சூழல்ல தான் இப்பொழுது பிரித்தானியாவிலும் அதே அழுத்தம் உருவாகி இருக்கு. பிரித்தானியாவுடைய பிரதமர் ஸ்டாமருக்கு நகர முடியாத அளவுக்கு அழுத்தங்கள் ஏற்பட்ட சூழல்ல தான் காசாவில் தொடர்ந்து இஸ்ரேல் யுத்தத்தை செய்தால் செப்டம்பர் மாதம் நாங்களும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து விடுவோம் என்கிற எச்சரிக்கையை கூட ஸ்டாமர் விடுத்திருந்தார். ஆனால் அதையும் மீறி காசாவில் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிற போது இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பிரித்தானியா ஒரு வரலாற்று முடிவை எடுத்திருக்கிறார்கள். அது என்ன ஒரு முக்கியமான முடிவுன்னா, வரலாற்றில் முதல் தடவையாக எக்காரணம் கொண்டும் எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் பிரித்தானியாவில் நடைபெறுகிற உலகின் மிக பிரம்மாண்டமான ஆயுத கண்காட்சியில் இஸ்ரேலுடைய அதிகாரிகளோ இஸ்ரேலுடைய நிறுவனங்களோ பங்கெடுக்க கூடாது என்கிற தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவில் உலகத்தில் மிகப்பெரிய ராணுவ கண்காட்சிகளில் ஒன்று நடைபெறும் செப்டம்பர் மாதம் நடைபெறுகிற கண்காட்சி. அந்த கண்காட்சியில் பல நாடுகள் கலந்து கொள்ளும், குறிப்பாக இஸ்ரேல் கலந்து கொள்வாங்க. இஸ்ரேலுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள், இஸ்ரேலுடைய அதிகாரிகள், ராணுவ தளபதிகள் என்று பல பேரும் கலந்து கொள்வார்கள். அவங்களுடைய கண்டுபிடிப்புகள், அவருடைய ஆயுதங்களை காட்சிப்படுத்துவாங்க. இந்த காட்சிப்படுத்தலுக்கு எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் நாங்கள் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அனுமதியை தான் கொடுப்போம்னு மே மாதமே பிரித்தானியா அறிவிச்சிருந்தாலும் இப்பொழுது எந்த அனுமதியும் அவர்களுக்கு கிடையாது, உள்ளே நுழையக்கூடாது என்கிற தடையை விதித்திருக்கிறார்கள் என்பது இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் அவமானமாக, இழிவாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது மிக பெரும் அவமானமாக மாறி இருக்கிறது, எங்களை நீங்கள் தடுத்திருக்க கூடாது என்று சொல்லி ரொம்ப அழுது புலம்பி இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கும் ஸ்பெயினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். ஐரோப்பா நாடுகளிலேயே ரொம்ப முந்திக் கொண்டு வந்து பாலஸ்தீனத்திற்காக நின்றவர்கள் ஸ்பெயின். அவர்களுடைய அரசாங்கம் இன்றைக்கும் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனை தடையை நாங்கள் எதிர்வருகிற ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கூட்டத்தில் கோரிக்கையாக விடுக்க இருக்கிறோம். காசாவினுடைய யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கான திட்டத்தை நாங்கள் ஐரோப்பிய யூனியனுடைய கூட்டத்தில் முன்வைக்க இருக்கிற அதே நேரத்தில் காசாவில் பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அவசர நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் எடுக்கணுங்கிற ஒரு பெரிய திட்டத்தையே நாங்கள் உருவாக்கி
இருக்கிறோம். இது அப்படியே ஐரோப்பிய யூனியனுக்கு நாங்கள் ஒப்படைப்போம். யூரோப்பிய யூனியன் இந்த முடிவுகளை செயல்படுத்த வேண்டும். சமாதானத்தை தடுக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக நீண்ட தடை பட்டியல் ஒன்றை தயாரித்திருக்கிறோம். குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஐரோப்பாவில் இருந்து எந்த நாடுகளும் ஆயுத விற்பனை செய்வதற்கு இடமளிக்க கூடாது, ஆயுத விற்பனை செய்யக்கூடாது என்கிற தடையை நாங்கள் கோருவதற்கு தயாராக இருக்கிறோம். மத்திய கிழக்கில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் 2 நாடுகளுடைய தீர்வுதான் அதற்கான தீர்வு திட்டமாக இருக்கும் என்பதையும் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஸ்பெயினுடைய வெளிவிவகார அமைச்சர் மிக தெளிவான ஒரு அறிக்கையில் தெரிவித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான காசா பற்றிய செய்திகளைத்தான் இதிலே நாம் தெரிந்திருக்கிறோம். காசாவினுடைய யுத்தம் தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தொடர்ந்தும் தங்களுடைய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக நடத்தி வருகிறார்கள். இன்றைய நாளில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. தனியான ஒரு வீடியோவாகவும் பிரேக்கிங் நியூஸாகவும் காலையிலேயே அதை பற்றிய செய்திகளை நம்ம பகிர்ந்திருந்த நிலையில் அது தொடர்பான மேலதிக தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலுக்குள் நுழைந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு உச்சகட்டமாக அதற்கு நிகராக நடத்தப்பட்ட தாக்குதலாக இன்றைக்கு நடந்த தாக்குதல் தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா அன்றைய நாளில் இஸ்ரேல் எதை செய்ததோ அதைத்தான் இன்றைய நாளிலும் செய்திருக்கிறார்கள். அதை பற்றிய விரிவான செய்திகளை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலுடைய டெல் அவீவ் தலைநகர் உள்ளிட்ட ஜெருசலம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட இடங்களில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. 50 இடங்களில் பிரிந்து நின்று மக்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். ஜெருசலம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு பகுதியை தான் நீங்க பார்க்குறீங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இதுவரைக்கும் பணைய கைதிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு பாரிய ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ஒரு கருத்து கணிப்பும் இஸ்ரேலுக்குள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகளையும் சேனல் 20 என்கிற இஸ்ரேலிய ஊடகம் வெளியிட்டு இருக்கிறது. அந்த முடிவில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா ஒரே ஒரு கேள்வியை தான் இஸ்ரேலிய மக்களுக்கு மத்தியிலே கேட்டிருக்கிறார்கள். எது மிக முக்கியமானது என்று ஒரு கேள்வியை எழுப்பி அதுல 2 கேள்வியை கேட்கிறார்கள். கைதிகளை பணைய கைதிகளாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களை மீட்டு கொண்டு வருவதா அல்லது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை அழிப்பதா, இந்த 2ல எது முக்கியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க என்பதுதான் இந்த கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை மொத்தமாக அழிக்கணும் என்று சொல்லித்தான் இந்த யுத்தத்தை நான் செய்கிறேன் பேர் வழி என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூவும் அவருடைய அரசாங்கமும் இதை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் பொதுமக்களிடத்தில் இந்த 2 கேள்வியுமே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அழிப்பது முக்கியமா அல்லது இஸ்ரேலை சேர்ந்த பணைய கைதிகளை உயிரோடு மீட்டு கொண்டு வருவது முக்கியமா என்கிற கேள்விக்கு 65% பணைய கைதிகளை உயிரோடு மீட்டு கொண்டு வருவதுதான் முக்கியமானதே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அழிப்பது முக்கியமானது அல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் வெறும் 27% மாத்திரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அழிக்க வேண்டும் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இஸ்ரேலியர்களுக்கு மத்தியில் 27% தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்க வேண்டும் என்கிற தற்போதைய நிலையை எடுத்திருக்கிறார்கள். மற்ற அத்தனை பேரும் உடனடியாக பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வாங்க, யுத்தம் தேவையில்லை என்கிற கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் 8% எங்களுக்கு எதுவும் தெரியாது, அதை பற்றி நாங்கள் பேச விரும்பல என்கிற கருத்தை சொல்லி இருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. இப்படியான சூழல்ல இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மாநாடு ஆரம்பமாகி இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பல நாடுகள் கிட்டத்தட்ட 27 அல்லது 28 நாடுகள் இந்த நிகழ்விலே ஒன்று கூடியிருக்கின்றன. சில நாடுகள் இஸ்ரேலுக்கு நேரடியாக தடை விதிப்பதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறது, எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. பெரும்பாலான நாடுகள் இஸ்ரேல் மீது இராணுவ தடை, பொருளாதார தடை, அவர்களுடைய தலைவர்கள் மீதான பயண தடை என்று பலதையும் விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் எடுத்து வரக்கூடிய நேரத்தில் இன்றைய நிகழ்வில் உரையாற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கக்கூடிய ஸ்பெயினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஜோஸ் மேனுவல் அல்பரோஸ் அவங்க பேசியிருக்கக்கூடிய செய்திதான் ஹைலைட்டாக மாறி இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஸ்பெயின் இஸ்ரேலை தண்டிக்க வேண்டும் என்கிற திட்டத்தை முன்வைக்கிறது. அது எப்படியான தண்டனைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேல் மீது ஆயுத பரிமாற்ற தடை கொண்டு வர வேண்டும். இஸ்ரேலுக்கு ஐரோப்பிய நாடுகள் யாருமே ஆயுதம் விற்கக்கூடாது என்கிற தடையை கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் இந்த தடை பட்டியல் எல்லா வகைகளிலும் வியாபிக்க வேண்டும், பிசினஸ் வரைக்கும் வியாபிக்கணும் என்று சொல்லக்கூடிய ஸ்பெயினுடைய வெளிவிவகார அமைச்சர் என்ன சொல்றார் என்று சொன்னா, இதற்கான ஒரு திட்டத்தையே நாங்கள் தயாரித்து யூரோப் யூனியனுக்கு தந்திருக்கிறோம். இந்த திட்டத்தை பாருங்க, இந்த வகையில் தடை விதிச்சோம்னா இஸ்ரேலை அடக்கிடலாம், இல்லைன்னா மக்களை கொன்று குவிப்பதை அவர்கள் நிறுத்த மாட்டார்கள், அவர்கள்
பராத்தாக இந்த காரியங்களை செய்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் இதுவரைக்குமே நம்ம எதையுமே சாதிக்கலை. நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமே தவிர எதையுமே நம்ம சாதிக்கல. பேச்சுவார்த்தைக்கான நேரம் முடிந்து விட்டது. நடவடிக்கை தான் இனி எடுக்கணும். இனி ரியாக்ஷன் தேவையில்லை, ஆக்ஷன் தான் வேணும் என்று சொல்லி ஸ்பெயின் இன்றைக்கு மிக காட்டமாக யூரோப் யூனியன் மாநாட்டிலே பேசி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஆயுத தடை விவகாரத்தை ஸ்பெயின் திரும்ப திரும்ப சொல்லுது, நார்வே திரும்ப திரும்ப சொல்லுது, அயர்லாந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க. சில நாடுகள் முரண்டு பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இதுதான் ஓவராலாக உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, எங்கேயாவது யுத்தம் நடக்கணும், அந்த யுத்தத்துக்கு ஆயுத ஏற்றுமதி செய்ய வேண்டும். இந்த மேற்கு நாடுகள் எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எங்க நாட்டில் எவ்வளவு பெரிய ஜனநாயகம் தெரியுமா, எங்க நாட்டில் ஏதாவது யுத்தம் இருக்குதா, எங்க நாட்டில் ஏதாவது சண்டை இருக்குதா, நாங்களாம் எவ்வளவு அமைதியா இருக்கிறோம், நீங்க ஏன்டா எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க என்று இந்த கீழைத்தேய நாடுகளை நோக்கி கேள்வி எழுப்புவார்கள், அரபு நாடுகளை நோக்கி கேள்வி எழுப்புவார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த சண்டையை தூண்டுகிறவர்கள் அவர்கள்தான் என்பதை இந்த உலகு தற்போது புரிந்திருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய தொழில் என்ன, நம்ம நாட்டில் விவசாயம் இருக்குது, இந்தியாவில் விவசாயம் இருக்குது, மற்ற நாடுகள் அரபு நாட்டில் எண்ணெய் வளம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குல்ல. இந்த மேற்கு நாடுகளுடைய தொழில் என்ன என்று பார்த்தீங்கன்னா, மெயின் பிசினஸாக அவங்க வச்சிருக்கிறதே ஆயுத உற்பத்தி, ஆயுத விற்பனை. இதுதான் அவர்களுடைய தொழில். ஆயுதத்தை தயாரித்து தங்க நாட்டுகளுக்குள்ள விற்க மாட்டாங்க. எங்க விற்பாங்கன்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களுக்கு விற்பாங்க, கீழைத்தேய நாடுகளில். அதே நேரத்தில் அரச தரப்புக்கும் விற்பாங்க. ரெண்டு தரப்புக்கும் அவங்களே வியாபாரம் பண்ணிக்கிறவாங்க. பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், பார்த்தீங்களா யுத்தம் நடக்குது, நாங்கள் சமாதானமும் பேச வர்றோம் என்று சொல்லி வருவாங்க. இப்போ காசா வாரில் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்தால் இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை விற்க முடியாது. இஸ்ரேலுக்கு ஆயுதம் விற்க முடியாம போச்சுன்னா தன்னுடைய நாட்டுக்கு வருமான இழப்பு வரும்ங்கிறதுனால சில நாடுகள் முரண்டு பிடிக்கின்றன என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு டென்மார்க்கினுடைய வெளிவிவகார அமைச்சர் மிக காட்டமான பதிலடியை வழங்கி இருக்கிறார். அவரும் கடுமையாக இஸ்ரேலுக்கு எதிராக பேசியிருக்கிறார். டென்மார்க்கினுடைய ஜனாதிபதி அண்மைய நாட்களில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர் என்று படுகேவலமாக பேசிய செய்திகளும் வெளிவந்திருந்த சூழல்ல இன்றைக்கு டென்மார்க்கினுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசியிருக்கக்கூடிய செய்திகளை, காசாவில் மிகப்பெரிய மனிதாபிமான துயரத்தை நாங்கள் கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறோம். நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது தடைகளை விதிக்க வேண்டும். அவங்கள வெளிநாடுகளுக்கு போக விடாம ஒரே இடத்துல தடை விதிக்கணும். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய எல்லா பொருட்களின் மீதும் தடைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த தடைகளை நாங்கள் கொண்டு வர போகிறோம், அதற்கான முடிவுகளை எல்லாம் பண்ணிட்டோம் சொல்லி டென்மார்க்கும் இஸ்ரேலுக்கு எதிரான தடைகளை கொண்டு வருகிறது. இன்றைக்கு துருக்கி அந்த தடைகளை மொத்தமாக அறிவித்திருக்கிறது. அறிவித்து நாங்கள் அவங்களோட எந்த தொடர்பும் கிடையாது, எங்க போர்ட்ல அவங்களுடைய கப்பல் நிற்க கூடாது, எங்க விமான நிலையத்தில் அவங்களுடைய ஃபிளைட் இறங்க கூடாது, வான்பரப்ப மூடுறோம்னு சொல்லி இன்னைக்கு மொத்தமாக அறிவிச்சிட்டாங்க, ஊத்தி மூடிட்டாங்கிற செய்திகளை தனி வீடியோவாகவும் நம்முடைய ரஸ்மினம்மாயசி நியூஸ் என்கிற இதே சேனல்ல பதிவு செஞ்சிருக்கிறோம். பார்க்காத சகோதரர் விரிவாக அதை பார்த்துக்கிறீங்க. அதே நேரத்தில் இன்றைக்கு டென்மார்க்கும் இதே முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தாண்டி ஸ்லோவேனியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டரும் இன்றைக்கு யூரோப் யூனியன் மாநாட்டில் பேசியிருக்கிறாரு. அதுல அவரும் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலிய அமைச்சர்கள் வெளிநாடுகளுக்குள் நுழைவதற்கு தடை செய்ய வேண்டும். அதே போன்று இஸ்ரேலுடனான வர்த்தகங்கள் அனைத்து பிசினஸ்களையும் தடை செய்ய வேண்டும். இஸ்ரேலுக்கான ஆயுத ஒப்பந்தங்களை மொத்தமாக தடை செய்ய வேண்டும். இந்த வேலையை நாங்க எங்க நாட்டில் பண்ணிட்டோம், யூரோப் யூனியனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்களும் இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே ஸ்லோவேனியா, டென்மார்க் இந்த நாடுகள் எல்லாம் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக மிக தெளிவாக திரண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு வரவேற்புக்குரிய நிகழ்வாக இருக்கும்போது இந்த கண்டனங்களை எல்லாம் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பாராட்டி இருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய வரலாற்று ஆசிரியர்கள், மிக முக்கியமான வரலாற்று ஆசிரியராக பார்க்கப்படுகிற தற்காலத்தில் உயிரோடு வாழக்கூடிய பானியா ஓஸ் சல்ஸ்பெர்கர் என்கிறவர் இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு ஒரு முக்கியமான பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. அதுல மிக தெளிவாக சில விஷயங்களை பேசுறாரு. இஸ்ரேலுடைய மிக பிரபலமான தற்போது உயிர் வாழக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிதவாதிகள், கொஞ்சம் மனிதநேயத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய முரட்டுத்தனமான இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, போராட்டங்களை கைவிட மாட்டார்கள், மீண்டும் மீண்டும் இந்த அரசுக்கு எதிராக போராடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தங்களுடைய சொந்த தாயகத்தில் இறையாண்மை கொண்ட ஒரு அரசாங்கத்தை பாலஸ்தீனர்கள் உருவாக்குவதை, அதற்கான கோரிக்கைகளை முன்வைப்பதை யாரும் மறுக்க முடியாது என்கிறார். இதுதான் சாப்டர் க்ளோஸ். இஸ்ரேலுடைய மிக பிரபலமான வரலாற்று ஆசிரியரே சொல்லுகிறார், பாலஸ்தீனர்கள் தனி நாடை அவர்களுடைய தாயகத்தில் உருவாக்குறது யாரும் தடுக்க முடியாது. நம்ம அவங்க நாட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளே ஒரு நாட்டை உருவாக்கி வச்சிருக்கும் போது அவனுடைய நாட்டை தனி அரசாங்கமாக உருவாக்குறது எப்படி நீங்க தடுப்பீங்க என்று சொல்லி செருப்பால அடிப்பதை போன்ற ஒரு கேள்வியை இன்றைக்கு அவரும் கேட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான்
இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான பட்டு பயங்கரமான தாக்குதலை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினர் நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து அவங்க வெளியிட்டிருந்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஒரு கோட் பண்ணியிருந்தாங்க. காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் மரணம் அல்லது உயிரோடு பிடிப்பது என்கிற வாசகத்தோடு ஒரு புகைப்படத்தை அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு பல காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காசாவுக்குள்ள நடக்கக்கூடிய விவகாரங்களை வெள்ளிக்கிழமை ஈவினிங் வெளியிட்ட அறிக்கைகளில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் என்ன சொல்லியிருந்தது சொன்னா, நாங்கள் மறந்தவர்களுக்கு நினைவூட்டுகிறோம் என்று சொல்லிவிட்டு மரணத்தை நீங்கள் சந்திப்பீர்கள், இல்லை என்றால் உயிரோடு உங்களை பிடிப்போம் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அபு உபைதா அவர்களும் வலியுறுத்தி இருந்த சூழல்ல தான் இன்றைக்கு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. எந்த அளவுக்கான தாக்குதல் நடைபெற்றது என்று சொன்னால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்த 4 பேரை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள், உயிரோடு பிடித்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய ஊடகங்களே இந்த செய்திகளை இன்றைக்கு பரபரப்பாக வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஜெய்தூன் பகுதிகளில் தான் பாரிய தாக்குதல் நடைபெற்றது. ஜெய்தூன், காசாவினுடைய ஜெய்தூன் பகுதி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இங்க நீங்க பார்க்கலாம், இந்த பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது. தொடர்ந்து 3 கட்டமாக இந்த தாக்குதல்கள் நடைபெற்றது. ஜெய்தூன் பகுதிகளை நோக்கி இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்த சூழல்ல தான் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றது. இங்க நீங்க பார்க்கலாம், சுஜாஇயா இந்த இடத்துல இருக்குது. சுஜாஇயாவோடு சேர்த்து இந்த பகுதிகளில் தான் முதல் கட்ட தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி கொண்டு வந்தார்கள். வரும்போதுதான் இந்த பகுதி காசா சிட்டியை நெருங்குகிற போது இந்த பகுதியாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வந்தது. நடத்தி வரும்போது இந்த ஜெய்தூன் பகுதிகளை நெருங்கும் போது எதிர்பார்க்காத அளவுக்கு உச்சகட்டமான ஒரு தாக்குதலை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினர் இந்த இடத்துல நடத்தி இருந்தாங்க. 3 கட்டமாக மிக பாரிய தாக்குதலாக அது நடைபெற்றது. எந்த அளவுக்கு அந்த தாக்குதல் நடைபெற்றது என்று சொன்னால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 162வது கவச படைப்பிரிவு, அதே போன்று 401வது படைப்பிரிவு ஆகிய மிக பாரிய பட்டாலியன்ஸ், வெறும் சின்ன பட்டாலியன் கிடையாது, 10-15 பேர் கிடையாது, இது மிகப்பெரிய படைப்பிரிவு. அவர்களுடைய மெர்காவா டேங்குகளோடு உள்ள வந்தாங்க. அதே போன்று தரைப்படையினுடைய 401வது தரைப்படை பிரிவும் உள்ள வந்து கொண்டிருந்தது. வருகிற நேரத்தில் திடீரென்று பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினர் ஜெய்தூன் பகுதிகளில் இந்த தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தார்கள். நடத்த ஆரம்பித்ததோடு அங்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்த பல பேர் கொத்து கொத்தாக இன்றைக்கு செத்து மடிந்திருக்கிறார்கள். என்ன பியூட்டி என்று கேட்டா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முதல் கட்டமாகவே என்ன அறிவிச்சிட்டாங்கன்னு கேட்டா, ராணுவ தணிக்கை அறிவிச்சிட்டாங்க. ஈரான் இஸ்ரேலுக்கு அடிக்கும் போது ராணுவ தணிக்கை அறிவிச்சானா இல்லையா, உள்ள இருக்கிற எந்த செய்தியும் வெளியே கொண்டு போயிடக்கூடாது பாத்துக்க அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா அவர்களுடைய அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊடகங்கள் 11 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க, 3 பேர் சாக கிடக்கிறாங்க, பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் செத்து போயிட்டாங்கிற செய்திகளை இன்றைக்கு மிக துல்லியமாக செய்தியாக்கி கொண்டிருந்தது. அந்த சூழல்ல தான் இவங்க உடனடியாக நாங்கள் சுதாரிச்சுக்க பார்த்துக்க என்று சொல்லிட்டு ராணுவ தணிக்கை அறிவிக்கிறோம் என்று அறிவிச்சிருந்தாங்க. ஜெய்தூன் பகுதிகளில் 3 கட்டங்களாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்களை உயிரோடு பிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பணைய கைதிகளை வச்சு தான் இந்த சமாதானத்தை கொண்டு வர முடியும், நாட்டினுடைய உரிமையை வென்றெடுக்க முடியும் என்பதை மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் புரிந்திருக்கிறார்கள். புரிந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி உயிரோடு அவர்களை பிடிப்பதற்கு முயற்சி செய்து 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்களை உயிரோடு பிடித்தும் இருக்கிறார்கள். இந்த 4 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற அறிவிப்பை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து விடுத்து வந்த நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு பெட்டி செய்தியாக என்னன்னா, அந்த 4 பேர் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாங்க. என்ன கல்யாணம் வீட்டுக்கு போனாங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு? ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னா எங்க இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய வீடியோ காட்சிகள் என்ன, ஒன்றையுமே அவங்க வெளியிடல. வெறும் ஒரு பெட்டி செய்தியாக ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது தற்போது மானம் போனது எப்படியாவது பொய் சொல்லி காப்பாற்றிக்கிறோம்ங்கிறதுக்காக சொல்றாங்களே தவிர யதார்த்தம் கிடையாது. 4 பேரை உயிரோடு மிக தெளிவாக கைப்பற்றி இருக்கிறது, கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்பதை தாண்டி இன்றைக்கு இந்த இடத்துல தாக்குதல் நடைபெறுகிற நேரத்தில் இந்த இடத்திற்கு கிட்டத்தட்ட 6 ஹெலிகாப்டர்கள் தரையிறக்கப்பட்டது அவர்களுடைய பிணங்களை அள்ளிக்கொண்டு போறதுக்கு, அதே மாதிரி அவர்களுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்களுடைய காயமடைந்தவர்களை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு. ஒரே நேரத்தில் 6 ஹெலிகாப்டர்கள் தரையிறக்கப்பட்டது. ஒரே ஹெலிகாப்டர் 6 தடவை தரையிறங்கலங்க, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 6 ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கிய நேரத்தில் ஹெலிகாப்டர்கள் மீதும் பட்டு பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் எங்களை விட்டா போதும்டா என்று சொல்லி ஹெலிகாப்டர்கள் தப்பி ஓடியது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் ஹன்னிபால் என்று சொல்லி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறாங்க. நம்ம அந்த வீடியோலையும் தனியாக அதை புரிய வச்சிருக்கிறோம். இந்த ஹன்னிபால்
ஹன்னிபால் சிஸ்டம்ங்கிறது என்னன்னு சொன்னா, எதிரிகளோடு குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கும் போது அவங்க பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நம்ம படையை உயிரோட பிடிச்சிருவாங்க என்கிற ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தால், அல்லது நம்முடைய படையை சேர்ந்த எவனுடைய பணத்தை எடுத்துட்டு போய் டிமாண்ட் பண்ணுவாங்க என்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வலுத்துதுன்னு சொன்னா, உடனடியாக இந்த ஹன்னிபால் சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்துவாங்க. இதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 3 மேஜர் ஜெனரல்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். 2006ஆம் ஆண்டு முதலாக இந்த ஹன்னிபால் மெத்தடை அவங்க கடைபிடிச்சு வரக்கூடிய நிலையில இன்றைக்கு இந்த ஹன்னிபால் மெத்தடை எப்ப முதலாவதாக அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து அடிச்சாங்களா இல்லையா, அந்த நேரத்தில் அவருடைய ஹெலிகாப்டர்கள் ஹன்னிபால் மெத்தட பண்ணாங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து குண்டு தாக்குதல் தன்னுடைய ராணுவத்தை நோக்கி தன்னுடைய பொதுமக்களை நோக்கி அடிப்பாங்க. செத்துறணும், பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட மாற்றதை விட நீங்க செத்துறணும்னு சொல்லி அவங்களே குண்டு போடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் தங்களுடைய படையின் மீதே குண்டுகளை போட்டிருக்கிறது. இன்றைக்கு செத்து போனதுல முக்காவாசி பேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கொன்றாங்கிறத தாண்டி அவங்களே குண்டு போட்டு கொண்டுட்டாங்க. நீங்க செத்து போயிருங்க, அவங்கள்ட்ட மாட்டிராத அப்படின்னு சொல்லி இந்த ஹன்னிபால் மெத்தடை கடைபிடிச்சிருக்கிறாங்க. இதனால தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு நாங்கள் இணைய முடியாது, நாங்கள் யுத்தம் பண்ண முடியாது என்று இன்றைக்கு பல பேரும் துடித்து கொண்டு யுத்தம் பண்ண மாட்டோம் என்று சொல்லி ஓடி ஒளிவதற்கான காரணம் என்னன்னா, நம்ம யுத்தம் பண்ண போய் அவன் கொள்றானோ இல்லையோ இவன் கொண்டு போட்டுருவான், நம்ம ஆக்களை நம்மளை கொண்டு போட்டுருவான்னு சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள். இதுதான் இன்றைக்கு நடந்த ஒரு மாபெரும் செய்தி. கிட்டத்தட்ட இஸ்ரேலிய ஊடகங்களுடைய உத்தியோகபூர்வமற்ற செய்திகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, குறைந்தது 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு ஜைத்தூன் பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் இருக்கிறது. அதை தொடர்ந்து ஜைத்தூன் பகுதியிலிருந்து ஒட்டனடியாக பின்வாங்கி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் அர்ஜென்டினாவுக்கு பயணிக்க இருக்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு எதிராக இன்றைக்கு குற்றவியல் புகார் ஒன்று அர்ஜென்டினாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போர் குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாஹுவை ஐசிசி மற்றும் ஐசிஜே ஆகிய சர்வதேச நீதிமன்றங்களில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜென்டினா உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றுதான் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு, இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எனவே அடுத்த பயணத்தை தொடருவாரா பெஞ்சமின் நெதன்யாஹு என்கிற கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா அர்ஜென்டினா நினைச்சா அவரை கைது செய்ய முடியும் என்கிற ஒரு நிலையும் இருக்கிற காரணத்தினால என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பாலஸ்தீன விடுதலை போராளிகள், பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் உச்சமாக தங்களுடைய உயிரை பணயம் வைத்து தற்போது மீண்டும் களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். தங்களுடைய நாட்டுக்காக வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை கபருக்குள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் MISC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிறார். அதே நேரம் நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் அதிலும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொண்டால் உங்களுக்கு நம்முடைய செய்திகள் உடனுக்குடன் கிடைப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். உண்மையான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள், குனுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.